بسم الله الرحمن الرحيم نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. அருமையான சகோதரர்களே, மேலான பெரியார்களே, நாங்கள் ஒரு விசேஷமான மாதத்தில் இருக்கிறோம். அல்லாஹு தஆலா அவன் குர்ஆனில் 12 மாதங்களில் எந்த மாதத்தை பற்றியும் அதனுடைய பெயரை சொல்லலை. ஒரே ஒரு மாதத்தை தவிர. அது எந்த மாதம்? ரமதானுடைய மாதம். அதனுடைய பெயரை மாத்திரம்தான் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்கிறார். அருமையானவர்களே, ஏனென்றால் அந்த மாதத்தில் தான் குர்ஆன் இறக்கப்பட்டது. ஷஹ்ரு ரமதான், ரமதானுடைய மாதம். அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், அதில் தான் அல் குர்ஆன் இறக்கப்பட்டது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆன் இறக்கிறதுக்கு தெரிவு செய்த மாதம் ரமதானுடைய மாதம். அதனால் அல்லாஹு தஆலா எல்லா மாதங்களையும் விடவும் அதனை உயர்த்தி வைத்தான், கண்ணியப்படுத்தினான். அருமையானவர்களே, அந்த ரமதான்ல அல்லாஹு தஆலா ஒரு இரவை அந்த குர்ஆனை இறக்குவதற்கு தெரிவு செய்தான். அதனால் அந்த இரவை அல்லாஹ் எவ்வளவு கண்ணியப்படுத்தினான் என்றால், அந்த இரவினுடைய பெயரில் குர்ஆனில் ஒரு அத்தியாயத்தையே இறக்கி வைத்தார். அந்த ஒரு இரவு பகல் சேர்ந்த நாள் அல்ல, அந்த ஒரே ஒரு இரவு ஏனைய 1000 மாதங்களை விட சிறப்பாக்கி வைத்தார். கிட்டத்தட்ட 83 வருடங்கள் 4 மாதங்களை விட ஒரு இரவை அல்லாஹ் கண்ணியப்படுத்தினார். என்ன இரவு? கத்ருடைய இரவு. இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர், நாங்கள் அந்த குர்ஆனை கத்ருடைய இரவில் இறக்கி வைத்தோம். மாதத்தை சொல்லும் போது அல்லாஹு தஆலா ஷஹ்ரு ரமதான், ரமதானுடைய மாதம் என்றால் என்ன என்று சொல்கிறான், அறிமுகப்படுத்துகிறான். அதில் குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம். அல்லாஹு தஆலா இரவை சொல்லுகிறான் இவ்வாறு, அந்த இரவு இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர், அந்த குர்ஆனை அந்த இரவில் தான் நாங்கள் இறக்கி வைத்தோம். அருமையானவர்களே, அந்த அத்தியாயத்தில் இருக்கக்கூடிய 5 வசனங்களிலும் அந்த இரவை மீட்டி 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 சொல்லுகிறார். வமா அதராக மா லைலத்துல் கத்ர், அந்த கத்ருடைய இரவென்றால் உமக்கு என்ன என்று அறிவித்து தெரியுமா நபியே? அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறார், லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர், அந்த கத்ருடைய இரவு அது 1000 மாதங்களை விட சிறப்பானது. 4வது வசனம், தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா, அந்த இரவில் அதில் மலக்குமார்களும் ரூஹ் எனப்படும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இறங்குகிறார்கள். அதே போன்று அடுத்த வசனத்தை சொல்கிறான், 5வது வசனம், சலாமுன் ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர், அந்த இரவு சூரியன் அதாவது ஃபஜ்ர் உதயமாகும் வரையில் இருக்கிறது. அருமையானவர்களே, 5 வசனங்களிலும் அல்லாஹு தஆலா அந்த இரவை அந்த இரவு கதிர் என்று மீட்டி மீட்டி சொல்லி அந்த இரவை அல்லாஹ் கண்ணியப்படுத்தினார். ஏனென்றால் அந்த இரவில் தான் அல் குர்ஆன் இறக்கப்பட்டது. எனவே அருமையானவர்களே, வெறும் ரமதானில் குர்ஆன் மாத்திரம் அல்ல, அதற்கு முன்னால் உள்ள வேதங்கள் கூட இறக்கப்பட்டது ரமதானுடைய மாதம். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சுஹுஃப் இறக்கப்பட்டது ரமதானுடைய ஆரம்ப நாளில். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தௌராத் இறக்கப்பட்டது ரமதானுடைய 6வது நாளில். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்குரிய இன்ஜீல் இறக்கப்பட்டது ரமதானுடைய 13வது நாளில். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட குர்ஆன் ரமதானுடைய 24வது நாளில் என்ற அறிவிப்பு வந்திருக்கிறது. எனவே அருமையானவர்களே,
குர்ஆனோட சம்பந்தப்பட்டதினால் அல்லாஹு தஆலா அந்த மாதத்தை உயர்த்தி வைத்தார். எவ்வாறு குர்ஆன் முழுமையாக இந்த ரமதானுடைய மாதம் கத்ருடைய இந்த இரவில் இறக்கப்பட்டதோ, லவ்ஹுல் மஹ்பூதில் இருந்து பைத்துல் இஸ்ஸா எனக்கூடிய அடிவானத்துக்குத்தான் ஒட்டுமொத்தமாக இறக்கப்பட்டது. இது மொத்தமாக இறக்கப்பட்டது. இன்னும் ஒரு குர்ஆனுடைய இறக்குதல் அந்த பைத்துல் இஸ்ஸாவில் இருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 23 வருட காலங்கள் தேவைகள் நிலைமைகளுக்கு ஏற்றால் போல் அல்லாஹ் இறக்கி வைத்தான். அந்த இறக்கலுடைய ஆரம்பமும் இந்த ரமதானில் தான் நடைபெற்றது. அருமையானவர்களே, அதனால்தான் முதலாவது குர்ஆன் உலகத்துக்கு இறங்கியது ரமதானுடைய மாதம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமதானிலே ஹிரா குகையிலே அவர்கள் தனிமையில் அல்லாஹ்வுடைய திக்ரில் இருக்கக்கூடிய அந்த வேளையில் தான் குர்ஆன் இறக்கப்படுகிறது. இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக். நபியே, உங்களை படைத்த அனைவற்றையும் படைத்த அந்த அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு ஓதுவீராக என்ற வசனத்தில் இருந்து 5 வசனங்களை அல்லாஹ் இறக்கி வைக்கிறான். இதுவும் ரமதானுடைய மாதம் தான். அருமையானவர்களே, எனவே அந்த குர்ஆன் ரமதானோடு சம்பந்தப்பட்டது, அந்த இரவோடு சம்பந்தப்பட்டது. அல்லாஹ் அதனை உயர்த்தி வைத்தான். அதே போன்று குர்ஆன் இதோடெல்லாம் சம்பந்தப்பட்டதோ அனைவரையும் அல்லாஹ் தஆலா அனைத்தையும் உயர்த்தி வைத்திருக்கிறார், கண்ணியப்படுத்தி இருக்கிறார். அந்த குர்ஆனை கொண்டு வந்தது அல்லாஹ்விடம் இருந்து ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் சொல்லும் போது وَإِنَّهُ لَتَنزِيلُ رَبِّ الْعَالَمِينَ, இது அகிலத்தாரின் இரட்சகன் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து இறக்கப்பட்டது. நஸல பிஹிர் ரூஹுல் அமீன், அந்த குர்ஆனை ரூஹ் ஆகிய நம்பகமானவராகிய அமீன் என்று சொல்லப்படக்கூடிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வந்தார்கள் என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, எல்லா மலக்குமார்களுக்கும் உரிய தலைவராக சய்யிதாக சய்யிதுல் மலாயிகாவாக அல்லாஹ் தஆலா அவர்களை ஆக்கிவிட்டார். ஏன்? அவர்கள் தான் குர்ஆனை இறக்குவதற்கு அல்லாஹ்வால் தெரிவு செய்யப்பட்டவர்கள். அவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அந்த குர்ஆனை இறக்குகிறார்கள். அருமையானவர்களே, அதனை அல்லாஹ் தஆலா அந்த நேரம் எவ்வாறு ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குர்ஆனை இறக்குகின்ற வேலையை சொல்லும் போது ரூஹ் என்று சொல்லுகிறானோ, அமீன் என்று சொல்லுகிறானோ, அதே போன்று அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான வார்த்தை அடியான் என்று சொல்வது, அப்த் என்று சொல்வது. அல்லாஹ் தஆலா குர்ஆனை இறக்குகின்ற வேளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து தன்னுடைய அடியான் என்று சொல்லுகிறார். 5 கட்டங்களில் அல்லாஹ் தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடியான் என்று சொல்லுகிறார். அந்த 5 கட்டங்களும் அல்லாஹ்வை நெருங்கக்கூடிய வேளை. அதில் 2 கட்டங்கள் குர்ஆனை இறக்குகின்ற வேளையை சொல்லுகிறார். அல்ஹம்துலில்லாஹில்லதீ أنزل على عبده الكتاب ولم يجعل له عوجا, தன்னுடைய அடியார் மீது குர்ஆனை முழுமையாக இறக்கி வைத்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அருமையானவர்களை, இந்த இடத்தில் அல்லாஹ் அப்த் என்று சொல்லுகிறார் தன்னுடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை. அதே போன்று குர்ஆனை கட்டம் கட்டமாக இறக்கி வைத்த அந்த தருணத்தை சொல்லும் போதும் அப்த் என்று சொல்லுகிறான். 2வது கட்டம் தபாரக்கல்லதீ நஸ்ஸலல் ஃபுர்கான அலா அப்திஹி லியகூன லில் ஆலமீன நதீரா, தன்னுடைய அடியார் மீது குர்ஆனை கட்டம் கட்டமாக இறக்கி வைத்த அல்லாஹ் பரக்கத் பொருந்தியவனாக ஆகிவிட்டார். அருமையானவர்களை, 3வது கட்டம் அல்லாஹ் சொல்கிறான். இஸ்ராவுடைய நேரம், அல்லாஹ்வுக்கு நெருங்கக்கூடிய நேரம். அதில் அல்லாஹ் தஆலா தன்னுடைய ரசூலுல்லாஹ்வை அப்த் என்று சொல்கிறார். சுப்ஹானல்லதீ அஸ்ரா பிஅப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸல்லதீ பாரக்னா ஹவுலா, இரவில் கஅபாவிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா வரை
தன்னுடைய அடியாரை இரா பயணம் கொண்டு சென்ற அல்லாஹ் தூய்மையானவனாகிவிட்டார். அருமையானவர்களே, அதே போன்று 4வது கட்டம் வஹீ இறக்கின்ற வேலை, தன்னோடு நெருங்குகின்ற நேரம் அல்லாஹ் தஆலா அப்த் என்று சொல்லுகிறார். வஅவ்ஹா இலா அப்திஹி மா அவ்ஹா, தன்னுடைய அடியாருக்கு வஹீ இறக்கி வைத்த அல்லாஹ். 5வது நேரம் தன்னுடைய அடிமைத்தனத்தை நிரூபிப்பதற்குரிய நேரம், தொழுகையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கின்ற வேலை அல்லாஹ் சொல்லுகிறான், அப்த் என்று சொல்லுகிறான். அரஐத அல்லதி யன்ஹா அப்தன் இதா ஸல்லா, தன்னுடைய அடியார் தொழும்போது தடுக்கக்கூடியவரை பார்க்கவில்லை. அருமையானவர்களே, எனவே அல்லாஹ்வோட நெருங்கக்கூடிய வேலை அல்லாஹ் அப்த் என்று பாவிப்பான். 5 கட்டங்களில் அல்லாஹ் 2 கட்டங்களில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அப்த் என்று சொல்லுகிறான். அது குர்ஆனை இறக்குகின்ற வேலை, முழு குர்ஆனையும் இறக்குகின்ற வேலையையும் சொல்லுகிறான். அந்த குர்ஆனை 23 வருட காலங்கள் கட்டம் கட்டமாக இறக்கி வைத்த வேலையிலும் அல்லாஹ் சொல்லுகிறான். எனவே அருமையானவர்களே, குர்ஆன் நபி அவர்கள் மீது இறக்கப்பட்டதினால் அவர்கள் சய்யிதுல் அம்பியா வல் முர்சலீன், அனைத்து நபிமார்கள் ரசூல்மார்களின் தலைவராக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டார்கள். எனவே அருமையானவர்களே, அந்த குர்ஆன் இந்த 2 இடங்கள்ல தான் இறக்கப்பட்டது, மக்கா மதீனா. அதனால் அல்லாஹ் தஆலா அந்த 2 இடத்தையும் எல்லா இடங்களை விடவும் கண்ணியப்படுத்தி ஹரமைன் ஷரீஃபைனாக அல்லாஹ் விட்டார். எனவே அருமையானவர்கள், அந்த குர்ஆனை யாரெல்லாம் சம்பந்தப்படுவாங்களோ அவர்கள் அனைவரையும் அல்லாஹ் கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறார். அதனால தான் உங்களில் சிறந்தவர் கைருக்கும், உங்களில் சிறந்தவர் செல்வம் சேர்த்தவர், அழகுள்ளவர், அந்தஸ்துள்ளவர், அதிகாரம் உள்ளவர், ஆட்சியுள்ளவர், பிள்ளைகளை கூட்டிக் கொண்டவர், அதிகம் பிள்ளை செல்வமுடையவர்கள் இவர்கள் அல்ல. உங்களில் சிறந்தவர் குர்ஆனோடு சம்பந்தப்பட்டவர்கள். மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமா, யார் குர்ஆனை கற்று அதனை கற்றுக் கொடுக்கிறார்களோ அவர்கள்தான் உங்களில் மிகச் சிறந்தவர்கள். எனவே அருமையானவர்களே, குர்ஆனோடு சம்பந்தப்படும் போது உலமாக்கள் சொல்லுகிறார்கள் 5 விதமான சிறப்பை அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கொடுத்து விடுகிறார். ஒன்று ஷஃபாஅத். குர்ஆன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் கரஅல் குர்ஆன் யஅதி யௌமல் கியாமத்தி ஷஃபீஅன் லி அஸ்ஹாபிஹி, அதனை ஓதக்கூடியவர்களுக்கு நாளை மறுமையில் பரிந்துரை பேசக்கூடியதாக வரும் என்பதாக சொன்னார்கள். குர்ஆனால் முதலாவது கிடைக்கும் ஷஃபாஅத், இரண்டாவது ரிஃஅத் உயர்வு. நாளை அல்லாஹ் தஆலா குர்ஆனை சுமந்த ஹாஃபிதை அல்லாஹ் எழுப்பி அவர்களுடைய அந்தஸ்தை எவ்வாறு உயர்த்துவான் என்றால், அவருக்கு சொல்லப்படும் யுகாலு லி ஸாஹிபில் குர்ஆன் இர்க வரத்தில் கமா குன்த துரத்தில் ஃபித் துன்யா, துன்யாவில் நீ எவ்வாறு நிறுத்தி அழகாக ஓதினீரோ அதே போன்று ஓதுவீராக, அந்தஸ்தில் உயர்ந்து கொண்டே செல்வீராக. ஃபஇன்ன மன்சிலதக இந்த ஆகிரி ஆயத்தின் தக்ரஊஹா, உன்னுடைய அந்தஸ்தி நீ ஓரும் கடைசி ஆயத்தில் தான் இருக்கிறது என்பதாக சொல்லப்படும். எனவே அருமையானவர்களே, உயர்வு குர்ஆனில் அல்லாஹ் வைத்திருக்கிறார். மூன்றாவது சுஹ்பத், நல்லவர்களோடு இருக்கக்கூடிய சுஹ்பத்தை அல்லாஹ் கொடுக்கிறான். நன்றாக குர்ஆன் ஓதக்கூடியவர்கள், ஹதீஸில் வருகிறது, அவர்கள் உயர்ந்த கண்ணியவான்களாகிய மலக்குமார்களுடன் இருப்பார்கள். நாலாவது கைரியத், நான் ஏற்கனவே சொன்ன ஹதீஸ், உங்களில் மிகச் சிறந்தவர்கள் என்ற பட்டியலில் ஆகிவிடுவார்கள் குர்ஆனோடு சம்பந்தப்படுவதனால். ஐந்தாவது அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அஹ்லியத், அல்லாஹ்வுக்குரியவர்களாக ஆகிவிடுவார்கள் குர்ஆனுடையவர்கள். அஹ்லுல்லாஹி வ காஸத்துஹு, அல்லாஹ்வுக்கென்றே அடியார்களில் சில நெருக்கமானவர்கள், உறவினர்கள் போன்ற அல்லாஹ்வுக்கென்றே உரியவர்கள் இருக்கிறார்கள். யார் அது? நபி அவர்கள் சொன்னார்கள், அஹ்லுல் குர்ஆன், அவர்கள் குர்ஆனுடையவர்கள், குர்ஆனை ஓதுகிறவர்கள், குர்ஆனை மனனம் செய்தவர்கள், குர்ஆனை வாழ்க்கையில் கொண்டு வந்தவர்கள். அவர்கள் அஹ்லுல்லாஹி வ காஸத்துஹு, அவர்கள் அல்லாஹ்வுக்குரியவர்கள், அல்லாஹ்வுக்கென்றே பிரத்யேகமானவர்கள்.
எனவே அருமையானவர்களே, இந்த ரமலான்ல எங்களுக்கு இந்த குர்ஆனோட எவ்வளவு சம்பந்தம் இருக்கிறது. எங்களுடைய முந்தைய சஹாபாக்கள், எங்களுடைய முந்தைய சலஃபு சாலிஹீன்கள், நல்லோர்கள் எவ்வளவு சம்பந்தம் வச்சாங்க. ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரே ரகாத்தில் குர்ஆனை ஓதி முடித்து விடுவார்கள். ஹஜ்ரத் தமீமுத் தாரி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ரகாத்தில் குர்ஆனை முடித்து விடுவார்கள். எங்களுக்கு 20 ரகாத்துல ஒரு ஜுஸ் கேட்கிறது எவ்வளவு கஷ்டமாக இருக்கிறது. அருமையானவர்களே, ஒரே ரகாத்தில் முழு குர்ஆனை ஓதி முடித்து விடுவார்கள். ரமதானுடைய காலம் இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் 60 குர்ஆன் முடிப்பார்கள். ஒரு நாளைக்கு 2 குர்ஆன், 60 குர்ஆன் முடித்து விடுவார்கள். இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ், அருமையான சகோதரர்களே, ரமதானிலே அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குர்ஆன் ஓதுவார்கள், ஒவ்வொரு குர்ஆன் ஓதுவார்கள். அதே போன்று இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ், இமாம் அஹ்மத் ரஹிமஹுல்லாஹ் ஒரு நாளைக்கு ஒரு குர்ஆன், இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் பகல் நேரத்தில் ஒரு குர்ஆன், இரவில் 3 நாளைக்கு 3 இரவில் ஒரு குர்ஆன் முடித்துக் கொண்டு செல்வார்கள். எங்களுடைய முந்தையோர்கள் குர்ஆனை ஓதுவதில் கவனம் செலுத்தினார்கள். இமாம் இப்னு இத்ரீஸ் ரஹிமஹுல்லாஹ் மரண படுக்கையில் இருக்கிறார்கள். சக்கராத்துடைய நேரம், கடைசி நேரம். அவருடைய மகள் அழுகின்றார்கள். சொன்னார்கள், மகளே, நீர் அழ வேண்டாம், ஏனென்றால் அந்த வீட்டில் 4000 குர்ஆனை ஓதி வைத்திருக்கிறேன். அருமையானவர்கள், எங்களுடைய வீட்டில் நாங்கள் எத்தனை குர்ஆன் ஓதி இருக்கிறோம்? யாரால சொல்ல இயலும்? 4000 குர்ஆன் நான் ஓதிவிட்டு சென்றிருக்கிறேன், நீங்கள் அழாதீர்கள் என்றார்கள். எங்களுடைய வீடுகளில் நாங்கள் எத்தனை குர்ஆன் ஓதி இருக்கிறோம்? அதைவிட ஆச்சரியம், அபூபக்கர் இப்னு ஐயாஷ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் மரண படுக்கையில் இருக்கும் போது அவருடைய சகோதரி அழுதார்கள். சொன்னார்கள், அழாதீர்கள், ஏனென்றால் இந்த மூலையிலே, இந்த ஜாவியாவிலே, அதாவது தொழக்கூடிய வீட்டில் தொழக்கூடிய இடம், வீட்டில் தொழுகைக்காக வேண்டி ஒதுக்கி இருக்க வேண்டும் ஒரு இடம், அந்த முசல்லாவில் தொழும் இடத்தில் நான் 18000 குர்ஆன் ஓதி சென்றிருக்கிறேன் என்றார்கள். அருமையானவர்களே, ஒரு நாளைக்கு ஒரு குர்ஆனை விட அதிகம் ஓதி இருக்கிறார்கள். 18000 குர்ஆனை ஓதி சென்றிருக்கிறேன். அருமையானவர்களே, இன்றைக்கு ஒரு நாளைக்கு ஒரு குர்ஆன் ஓதலாமா? ஒரு நாளைக்கு ஒரு குர்ஆன் சாத்தியமாகுமா? ஏனால் அது எங்களோட வாழ்க்கையில இல்லாததுனால பாரமாக இருக்குது. அதை விளங்கிக் கொள்றதும் கஷ்டமாக இருக்குது. எங்களுடைய மதரசாவில் இருக்கிறார் அப்துல் ரஹ்மான் கூடிய ஹாஃபிஸ், காலியை சேர்ந்தவர். அருமை, எங்களோட கண்களுக்கு முன்னால் அவர் ஒரு நாளைக்கு சென்ற ரமலானில் நடந்த கார்குசாரியை சொல்கிறேன். சென்ற ரமலான், இந்த ரமலான் இன்னும் முடிவடையவில்லை, இப்பதான் ஆரம்பித்திருக்கிறது. சென்ற ரமலானில் அவருடைய குர்ஆன் 45 குர்ஆனை விட அதிகம் ஓதிவிட்டார். ஒரு நாளைக்கு 1.5 குர்ஆனை விட கூடுதலாக ஓதியிருந்தார். எங்களுடைய மாவடிப்பள்ளி மர்கஸ் மதரசாவில் ஓதக்கூடிய மாணவர் இன்னும் ஓதிக்கொண்டிருக்கிறார். அருமையான, அதற்கு முன்னால் வந்தவர்கள் பார்த்திருக்கிறோம், ஒரு நாளைக்கு ஒரு குர்ஆனை சாதாரணமாக ஓதுவார்கள், ஒரு குர்ஆன் ஓதுவார்கள். தஹஜ்ஜுதில் எழும்பியதிலிருந்து இரவு வரைக்கும் அவருடைய முழுமையாக அவருடைய கவனம் குர்ஆன் ஓதுவதாகத்தான் இருக்கு. எனவே அருமையானவர்கள், பெண்கள், இமாம் இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய தாயார் குர்ஆனை ஒரு நாளைக்கு 40 ஜுஸ் ஓதுவார்கள். ஒரு குர்ஆனும் 10 ஜுஸும் ஓதுவார்கள். 40 ஜுஸ் ஓதுவார்கள் ஒரு நாளைக்கு. அருமையான சகோதரர்களே, எங்களுடைய மதரசாவிலே, பெண்கள் மதரசாவிலே நாங்கள் குர்ஆன் ஓதுமாறு போட்டி கொடுத்திருந்தோம். இன்றைய நேற்றுடைய 2 நாளுடைய குர்ஆன், ஒரு குர்ஆனும் 15 ஜுஸும், ஒரு குர்ஆனும் 5 ஜுஸும், ஒரு குர்ஆனும் 19 ஜுஸும் பெண் பிள்ளைகள் ஓதுகிறார்கள். அருமையான சகோதரருடைய வாழ்க்கையில குர்ஆன் ஓதணும் என்றா, ஒரு முடிவு செஞ்சோம் என்றா, அது லேசாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறார். அவ்வளவு வசனங்களையும் மறக்காமல் அல்லாஹ் குர்ஆனை உள்ளத்தில் பதியறவுக்கு லேசாக ஆக்கி வைத்திருக்கிறார். வலகத் யஸ்ஸர்னல் குர்ஆன், குர்ஆனை நாங்கள் லேசிப்படுத்தி இருக்கிறோம், மனம் செய்வதற்கு லேசிப்படுத்தி இருக்கிறோம், ஓதுவதற்கு லேசிப்படுத்தி இருக்கிறோம். அருமையான, எங்களுக்கு குர்ஆனுடைய ஒரு சம்பந்தம் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய குர்ஆன் கலாம், இது அஹ்ஸனுல் கலாம், அஹ்ஸனுல் ஹதீஸ், பேச்சிலேயே மிகச் சிறந்த பேச்சு என்பதாக சொல்லுகிறார். அல்லாஹ் நஸ்ஸல அஹ்ஸனல் ஹதீஸ் கிதாபம் முத்தஷாபிஹம் மசானி, அல்லாஹ் தஆலா மிகச் சிறந்த பேச்சை இறக்கி வைத்திருக்கிறார். தக்ஷஇரு மின்ஹு ஜுலூத், அருமையானவர்களே, நம்முடைய மெய்சில் இருக்கும் குர்ஆன்,
உள்ளத்துடைய ஹிதாயத் குர்ஆன். அது உமர் ரலியல்லாஹு அன்ஹு எவ்வளவு உறுதியான கல்லான உள்ளம் படைத்தவர்களாக இருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொல்வதே குறிக்கோளாக வைத்துக் கொண்டு திரிந்தவர்கள். எப்ப குர்ஆனை கேட்கிறாங்களோ, எப்ப குர்ஆனை பார்க்கிறாங்களோ, அல்லாஹ்வுடைய உள்ளத்தை மிருதுவாக்கி விடுகிறார். சும்ம தலீனு குலூபுஹும் வ ஜுலூதுஹும், அவருடைய உள்ளங்கள் மிருதுவாகிவிடும் அந்த குர்ஆனினால். அருமையானவர்களே, எனவே இந்த குர்ஆனோட எங்களோட சம்பந்தத்தை நாங்க கூட்டிக் கொள்ளணும். கவலையான விஷயம் என்னன்னா, அந்த குர்ஆனை தொட்டே பல வருஷங்கள் சில அடியார்கள். அருமையானவர்களே, ரமதானுடைய மாதம் வந்திருக்குது. குர்ஆன் ஓதுறதுக்காக உள்ள மாதம். ரமதானுடைய மாதம் குர்ஆன் ஓதுறதுக்காக உள்ள மாதம். நாங்க ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு ஜுஸாலும் ஓதுறோம் இல்லையா? குறைஞ்சது ஒரு ஜுஸாலும். பெரிசாக அருமையானவர்கள் நேரம் பெரிசா கொடுக்காட்டிலும் 5 நேர தொழுகைக்கு வாரனாங்க. ஒவ்வொரு தொழுகைக்கு முன்னாலும் ஒரு 5 நிமிஷம் கொடுத்தா போதும், ஒரு குர்ஆன் சாதாரண முடிச்சிடலாம். ரமதான்ல 5 நேர தொழுகைக்கு வருகிறோம். தொழுகைக்கு முன்னால ஒரு 2 பக்கம், தொழுகைக்கு பின்னால ஒரு 2 பக்கம். ஒரு தொழுகையில 4 பக்கம் ஓதிட்டோம். 5 தொழுகையிலேயும் இதே மாதிரி செஞ்சோம்டா அருமையானவர்களே, ஒரு ஜுஸ் சாதாரணமா முடிஞ்சிடும். எனவே தொழுகைக்கு முன்னால 2 பக்கம் ஓதுறதுக்கு எவ்வளவு நேரம் போகும்? ஒரு 5 நிமிஷம் போகும். ஒரு 5 நிமிடம் தொழுகைக்கு முன்னால கொடுத்தோம்டா குர்ஆனுக்கு 2 பக்கம் ஓதிடலும். இத மாதிரி தொழுகைக்கு பின்னால ஒரு 2 பக்கம் 5 நிமிஷம் கொடுத்தோம்டா 4 பக்கம் முடிஞ்சிடும். அருமை 5 நேர தொழுகையிலேயும் குர்ஆனை இப்படி ஓதி வந்தாலே சாதாரண ஒரு குர்ஆன் முடிச்சிடலும். ஃபஜ்ருக்கு பின்னால ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரமதானுடைய காலம் ஃபஜ்ருக்கு பின்னால் குர்ஆன் ஓத ஆரம்பிப்பார்கள். எப்போது சூரிய உதயத்தை அவர்கள் காண்பார்களோ அதன் பின்னால் தான் அவர்கள் தூங்குவார்கள் என்பதாக வருது. எனவே அருமையானவர்களே, ஃபஜ்ரோட நாங்கள் தூங்கிவிட சென்று விடக்கூடாது. கொஞ்சம் குர்ஆன் ஓதக்கூடிய பழக்கத்தை உண்டாக்கி கொள்ளணும். அருமையான சகோதரர்களே, இன்னும் சில அடியார்களுக்கு குர்ஆன் ஓத தெரியா, குர்ஆன் ஓதுறதுக்கு தெரியா, வயசாகிடுச்சு, இத்தனை வருஷமா ஓதல்ல. அருமையான எல்லாம் தெரியும் எங்களுக்கு. எங்களுக்கு சயின்ஸ் தெரியும், எங்களுக்கு மெட்ஸ் தெரியும், எல்லா கணக்கும் தெரியும், எல்லா பாஷையும் தெரியும். எங்களுக்கு சிங்கள பாஷையில பேசுறதுக்கு ஏலும், சிங்கள பாஷை வாசிக்கிறதுக்கு ஏலும், இங்கிலீஷ்ல பேசுறதுக்கு வாசிக்கிறதுக்கு ஏலும். அல்லாஹ்வுடைய குர்ஆன் மாத்திரம் ஓத தெரியா. அருமையான சகோதரரே, அந்த அல்லாஹ்வுடைய கலாம் ஓத தெரியாம எப்படி ரப்பை சந்திக்க போறோம்? அதனால அருமையானவர்களே, பெரிய கஷ்டமான விஷயம் இல்ல, பாரமான விஷயம் இல்ல. மனசுல உறுதி எடுத்த லேசி. ஒரு ஹசரத்தை பிடிச்சி, ஹசரத் இந்த குர்ஆன் இன்னைக்கு ஓதி தெரியா, அல்லாஹ் ரஹ்மத் செய்வான், ஓதி தாங்கண்டா ஓதி தந்துடுவார். பெரிய கஷ்டமான விஷயம் இல்ல. அருமையானவர்களே, குர்ஆன் ஓத தெரியாதவர்கள் ஓத பழகி கொள்ளணும். அந்த குர்ஆனை ஹாஃபிஸாகணும், எண்ணத்தோடு ஓதணும். அருமையானவர்களை, ஓத தெரிந்தவர்கள் எத்தனை மொழிச்சல்கள் பிள்ளையாக இருக்கிறோம். தஜ்வீதுடைய சட்டங்கள் தெரியா, எங்களுக்கு மொழிச்சல்கள் தெரியா. எங்களுடைய தஜ்வீத் சட்டத்தை நாங்க படிச்சு கொள்ளணும், மொழிச்சல்கள் சீராக்கி கொள்ளணும். எனவே அருமையானவர்களே, இந்த ரமதான் அதற்குரிய ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்திக் கொள்ளும். உலமாக்கள் இருக்கிறார்கள், குர்ஆன் இரவில் ஹிஸ்புடைய மஜ்லிஸ் நடக்குகிறது. இரவு நேரங்களில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருவார்கள். குர்ஆனை இறக்கியவர்கள், குர்ஆன் இறக்கப்பட்டவர்கள் இருவரும் சேர்ந்து குர்ஆனை ஓதுவார்கள், ஆளுக்கால் ஓதிக் கொள்வார்கள். குர்ஆனை ஓதுவார்கள், அவர்கள் கேட்பார்கள், இவர்கள் ஓதுவார்கள், அவர்கள் கேட்பார்கள். ஹிஸ்புடைய அமல் அருமையானவர்களே, இரவு நேரத்தில் ரமதானுடைய காலம் முக்கியமான சுன்னத். எனவே எங்களிடத்திலும் இந்த குர்ஆனை ஓதக்கூடிய ஒரு பழக்கம், குர்ஆனை பாடமாக்கக்கூடிய பழக்கம். அருமையான சகோதரர்களே, எவ்வாறு குர்ஆன் பரக்கத்தானதோ, குர்ஆன் பரக்கத் நிறைந்ததோ, பரக்கத்தான மாதத்தில் இறக்கி வைக்கப்பட்டதோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதாக்கும் ஷஹ்ருன் அதீமுன் முபாரக், பரக்கத் நிறைந்த மாதம் வந்திருக்கிறது, பரக்கத்தான இரவில் இறக்கப்பட்டது. இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தின் முபாரக்கா, பரக்கத் நிறைந்த இரவில் இறக்கி வைத்தோம் என்று அல்லாஹ் சொல்கிறார். எனவே அருமையானவர்களே, அந்த குர்ஆன் இந்த வீட்டில் ஓதப்படுமோ அந்த வீட்டில் குர்ஆனுடைய பரக்கத் உண்டாகும். இந்த உள்ளத்திலே குர்ஆன் இருக்குமோ அருமையானவர்களே, அந்த உள்ளம் வெளிச்சமாகும். அதனால்தான் குர்ஆனை எந்த உள்ளத்தில் சுமக்கவில்லையோ, குர்ஆனுடைய எந்த பகுதியும் பாடம் இல்லையோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கல் பைத்தில் ஹரீப், பாலடைந்த வீடுகளை போல என்றார்கள். அந்த உள்ளம் பாலடைந்த வீட்டை போல.
குர்ஆன் இல்லாத உள்ளங்கள் பாலடைந்த வீடுகளை போன்று ஷைத்தான்கள் வந்துருவாங்க. எனவே குர்ஆன் எங்களுடைய உள்ளத்தில் எவ்வளவு இருக்குது. சூரத்துல் நாஸ்ல இருந்து அங்கால அலம் தர கைஃப் வரைக்கும் 10 சூறாக்கள் கூட சில சகோதரர்களுக்கு பாடம் கிடையாது. அருமையான சகோதரர்கள், எவ்வளவு ஞாபகம் வச்சிருக்கிறோம், எவ்வளவு கணக்கு எங்களுக்கு தெரியும், என்னென்ன விஷயங்கள் எல்லாம் ஞாபகம் வச்சிருக்கிறோம். அரசியல் சம்பந்தப்பட்ட வருடங்களோட திகதிகளோட பாடம் எங்களுக்கு, ஒவ்வொரு நிகழ்வுகளும் டேட்டோட எங்களுக்கு சொல்றதுக்கு தெரியும். ஆனா குர்ஆன் எங்களுக்கு எவ்வளவு பாடம் இருக்கின்ற பாடம் இல்லை. எனவே அருமையான சகோதரர்களே, பெரியார்களே, இந்த ரமதான குர்ஆன் இறக்கப்பட்ட மாதத்தை எங்களுடைய குர்ஆனை திருத்திக் கொள்ற மாதமாக, குர்ஆனை பாடமாக்கி கொள்ற மாதமாக, குர்ஆனை ஓதக்கூடிய மாதமாக நாங்கள் ஆக்கி கொள்ளணும். எனவே குர்ஆனோட வாழ்ந்து அந்த குர்ஆனோட நாங்கள் மூத்தாகவுமாக இருந்தால் இந்த குர்ஆன் எங்களுக்கு நாளை மறுமையில ஷஃபா செய்யக்கூடியதாகும். குர்ஆன் அல்லாஹ் இடத்துல பரிந்து பேசும். குர்ஆன் எங்கட கபருக்கு வரும். குர்ஆன் எங்கட மஹ்ஷர்ல, குர்ஆன் எங்கட சிராத்துல எங்களுக்காக வேண்டி வாதாடும். எனவே அருமையானவர்களே, இந்த குர்ஆனை நாங்கள் ஓதக்கூடியவர்களாக, அதை மனம் செய்யக்கூடியவர்களாக, அதை பாடமாக்கக்கூடியவர்களாக அல்லாஹு தஆலா எங்களை அனைவரையும் ஆக்கியருள்வானாக. அல்லாஹு தஆலா குர்ஆனோட நிறைந்த சம்பந்தம் வைக்கக்கூடியவர்களாக எங்களை ஆக்கியருள்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திஹி அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.